நாமம் ஆண்டவரே தகப்பனே அப்பா உமக்கு நன்றி நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. ஆரோக்கியம் தரும் நாமம், விடுதலை தரும் நாமம், கிறிஸ்துவினாலே மாத்திரமே இந்த விடுதலை உண்டு என்பதை அறிந்து கொள்ளும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே உடைய கரத்தின் கிரியையை உயிர்ப்பித்து கர்த்தாவே தகப்பனே அப்பா நீங்க ஆண்டவரை மகிமைப்படும்படியாக என்னுடைய கரத்தில் இந்த கூட்டத்தை நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் சப்பா. எங்களுடைய கூடுகைக்கு புதிதாய் கொண்டு வந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எந்த தாகத்தோடு, எந்த ஆண்டவரை எதிர்பார்ப்போடு, எந்த ஆண்டவரை தகப்பனை நோக்கத்தோடு இந்த கூடுகைக்கு நோட்டீஸை பார்த்து வந்தாங்களோ அந்த நோக்கங்கள், அந்த சித்தங்கள், அந்த ஆண்டவரை கிரியைகள் நிறைவேறும்படியாய் ஒவ்வொருவரையும் தொட்டு விடுதலையோடு நீர் அனுப்பும்படியாக இந்த இடத்திற்கு நான் வந்தது நல்லது. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், எனக்கு வேலையை தந்தார், என்னோடு இடைப்பட்டார், என் ஆத்துமாவுக்கும் சரீரத்திற்கும் வேண்டிய திருப்தியை எனக்கு கொடுத்தார் என்று ஆண்டவரை தகப்பனே அதை ருசித்து உங்களுடைய நாமத்தை ருசிக்க கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாக உடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் இந்த நாளிலே இந்த எல்லை முழுவதும் ஆளுகை செய்யட்டும். கர்த்தருடைய மகிமை மேகத்தை போல இறங்கட்டும் என்று நான் இயேசுவின் நாமத்தினால நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் சப்பா. இந்த கூட்டத்தை தொடக்கம் முதல் முடிவு மட்டும் பொறுப்பெடுங்கப்பா. பாடல் பகுதியை ஆசீர்வதித்துக் கொடுங்க. ஏதோ வெறுமனே வந்துட்டோம் பாடினோம் போனோம் என்று அல்ல ஆண்டவரே ஐயா தகப்பனே. ஒவ்வொரு பாடல் வரிகளும் ஆண்டவரை ஒவ்வொருவருக்குள்ள கிரியை செய்யட்டும் ஐயா தகப்பனே. ஆறுதல் படுத்த வேண்டிய இடத்திலே ஆறுதல் படுத்த, எச்சரிக்க வேண்டிய இடத்திலே எச்சரித்து கர்த்தர் ஆண்டவரை பிள்ளைகளோடு பாடல்கள் மூலமாய் ஆராதனை மூலமாய் நீர் இடைபடும்படியாய் உடைய கருத்துல நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். செய்தி கொடுக்கிற வேலை மகனை முற்றிலுமாய் மறைத்து நீங்க வெளிப்படுங்க. அதிசயங்களும் அற்புதங்களும் கர்த்தாவே இந்த நாட்களிலே வல்லமையாய் நடக்கட்டும் என்று கர்த்தாவே ஒவ்வொருவரும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொண்டு கடந்து போக கர்த்தர் கிரியை செய்து கிருபை செய்து நீ நடத்துவீராக, நீர் நடத்துவீராக. எல்லாரையும் உம்முடைய ஆண்டவரை ஆவிக்குள் மறைத்துக் கொள்ளுங்க, உடைய இரத்த கோட்டைக்குள் மூடிக்கொள்ளுங்க. சுயம் வெளிப்படவே கூடாது ஏசப்பா. இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய ஆவியானவருடைய வழி நடத்துதல் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக கர்த்தாவே இன்றைக்கு இந்த கூடுகை விசேஷமான முறையிலே நடந்து முடியும்படியாக கர்த்தர் முழுவதையும் நீ பொறுப்பெடுப்பீராகப்பா. உமக்கு நன்றி ஸ்தோத்திரம். தொடர்ந்து வர தடைப்பட்ட தடைகளை நீக்கி கொண்டு வாங்க சீக்கிரத்தில் கர்த்தாவே தகப்பனே. இந்த கூட்டம் தொடங்கி ஆண்டவரே இயேசுவின் நாம மகிமைக்கின்றது முடிவடைய கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் விதியாளின் உள்ளத்தை போல திறந்தருளுங்கப்பா. அந்த வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தினால் அவர்களுடைய இருதயத்துக்குள்ளே 30, 60, 100 விதைக்கப்பட்டு பலன் கொடுக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் உடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக, கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக, கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து எங்களோடு கூட இருந்த துதி கன மகிமை யாவும் உமக்கே இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். Praise Lord. Amen. சந்தோஷமா இருக்கீங்களா? இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒருவேளை 6 நாள் இந்த வாரத்தில், சாரி 1 month இல்லை எக்ஸாக்ட்லி, ஒருவேளை 30 நாள் நீங்கள் அழுதுட்டு கூட இருந்திருக்கலாம், இந்த 29 நாள் அழுதுட்டு கூட இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா தேவ சமூகத்துக்கு. ஆமென். இட்ஸ் a gift of God. ஆமென். ஹல்லேலூயா. 29 நாள் நிச்சயமா அழுதுட்டு இருந்திருக்கலாம். ஆமென். ஆனால் அப்படியே இல்லாமல் இன்னைக்கு கர்த்தரை தேடி தேவ சமூகத்தை விரும்பி வந்திருக்கீங்களா? இட்ஸ் கிரேட் திங். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் ஆமென். இந்த நேரத்தில் ஒரு சில பாடல்களை நம்ம பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. ஆமென். மரித்து போன ஒன்றை ஆராதிக்கல. ஆமென். உயிருள்ள தெய்வத்தை ஆராதிச்சுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஏதோ கட்டுக்கதைகள் அல்ல, உண்மை. ஆமென். 100% உண்மை. ஆமென். ஹல்லேலூயா. இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே.
சாரி சாங் எதுவுமே எங்களால் இப்போ டிஸ்ப்ளே பண்ண முடியல கரண்ட்லி. நெக்ஸ்ட்டு மந்த்து நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டிவியை நாங்கள் எந்த பக்கம் இந்த வாலுக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம்னா சாங்ஸ் எல்லாமே இதில் நம்ம டிஸ்ப்ளே பண்ணிடலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்திச் செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்திச் செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். தழும்புகளால் நீ சுகமானாய், தயவினால் மறுபடி பிறந்து விட்டாய். தழும்புகளால் நீ சுகமானாய், தயவினால் மறுபடி பிறந்து விட்டாய். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்திச் செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்திச் செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. ஆபிரகாம் சாராள் குழந்தை பெற ஆற்றல் பெற்றது நம்பிக்கையினால். ஆபிரகாம் சாராள் குழந்தை பெற ஆற்றல் பெற்றது நம்பிக்கையினால். வாக்குத்தத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர், உன் ஏக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர், என் ஏக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்திச் செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்திச் செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. உலகத்தில் இருக்கும் அவனை விட உனக்குள் இருப்பவர் பெரியவர். உலகத்தில் இருக்கும் அவனை விட எனக்குள் இருப்பவர் பெரியவரே. துணை நின்று உனக்காய் யுத்தம் செய்வார், துரிதமாய் வெற்றி காண செய்வார். துணை நின்று உனக்காய் யுத்தம் செய்வார், துரிதமாய் வெற்றி காண செய்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்திச் செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்திச் செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நாம் வாழ்வு பெறுவோம், நண்பனே நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு அந்த பயம் இருக்கு? இல்ல? பயம், எதை கண்டாலும் பயம். எதிர்காலம் எப்படி இருக்கும் இல்லை, ஃப்யூச்சரை குறித்து அதிக பயம். ஆமென். ஆபிரகாம் சாராள் கூட என்ன நினச்சிக்கோங்க, 90 வயசாயிடுச்சு இல்லை, இனி என்ன மூச்சு இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு சாக வேண்டியது அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. அவன்
ஹல்லேலூயா. ஆனா அந்த ஒரு வயதான காலத்துல அவன் கர்த்தர் உங்க வயசெல்லாம் பார்க்கல. அவன் அதுக்கு நம்ம இப்போ 90 வயசு வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா? முடியாது இல்லை. அவன் அது காலத்தில் அவர் நேர்த்தியாக செய்வார். அவன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாதது, யாராலையும் தடுக்கவே முடியாது. அவன் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில ஒன்று செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா அதை எந்த மனுஷ சக்தியாலையும் என்ன பண்ண முடியாது, தடுக்கவே முடியாது. அவன் உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர், மிகவும் பெரியவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தொடர்ந்து இன்னொரு பாடல் கூட பாடுவோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருப்பதால், அந்த சாங் புக்கில் இருக்காது சாங் இல்லை. நெக்ஸ்ட் பாடலாம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால். சாங் நம்பர் 66. உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நம்புகிறார் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன வேணாலும் வீசிட்டு போட்டோம், என்ன பிரச்சனை வேணாலும் வரட்டும், ஹல்லேலூயா, இயேசு என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. பாடுவோமா? பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன்,
ஜோஹோல கனெக்டாக இருக்கிற உங்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இன்னொரு பாடலை கூட நம்ம பாடுவோம். ஆக்சுவலி நம்ம மீட்டிங் ஸ்டார்ட் டைம் பார்த்திங்கன்னா 6:30 போட்டிருக்கோம். நம்மளே ஒரு ½ மேலே டிலேயாக தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். பட் ஸ்டில் நிறைய பேர் அப்படியே 8 o'clock அந்த மாதிரி வந்துட்டுருக்காங்க. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இன்னொரு பாடலை கூட நம்ம பாடுவோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருப்பதால் பயமே எனக்கு இல்லையே. ஒன்று பண்ணலாம். இந்த பாடலை பாடுறதுக்கு முன்னாடி ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஜெபிச்சுட்டு அதன் பிறகு நம்ம என்ன பண்ணலாம், திருப்பி பாடல்களை பாடுவோம். விசேஷமாக வெங்கடேஷ் அப்படின்ற ஒரு சகோதரர் கடந்த நாளில் ஆக்சிடெண்ட். இந்த ஆக்சிடெண்ட்னால ஒரு ஃபேஸ் பயங்கரமான ஃப்ராக்சர். ஸோ அதுக்கு ஆப்ரேட்லாம் பண்ணியாச்சு. ஆப்ரேட் பண்ணி வீட்டுக்கும் டிஸ்சார்ஜ் ஆகிட்டார். இப்போது அவருடைய நோஸ்லேருந்து ஒரே வாட்டராக ரன்னிங் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்கல் ஓப்பன் பண்ணி ஆப்ரேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சகோதரருக்காக எல்லாரும் கண்களை மூடி பாரத்தோடு ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் ஜீவனை கொடுக்கும்படியாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் அற்புதம் செய்வோம். மல்டிபிள் ஃப்ராக்சர் அவருடைய ஃபேஸ் எல்லாம் மல்டிபிள் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமென் கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவ இரக்கம் அந்த சகோதரருக்கு உண்டாகும்படியாய் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற அந்த குடும்பத்தார்களுக்காக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சுகம் கொடுக்கிற தேவன், சுகம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா சுகம் கொடுக்கிற தேவன் இந்த நாளில் அந்த சகோதரருக்கு சுகத்தை கொடுக்கும்படியாய், அருமையான வெங்கடேஷ்க்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்கும்படியாய் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்களேன். ஹல்லேலூயா அந்த சகோதரருக்கு கர்த்தர் ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுக்கணும். ஹல்லேலூயா அந்த ஸ்கல்லை ஓப்பன் பண்ணாமையே கர்த்தர் ஒரு சுகத்தை கொடுக்கணும். ஒரு தெய்வீக சுகம் உண்டாகணும், தெய்வீக தொடுதல் உண்டாகணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாரத்தோடு ஜெபிக்குவீங்களா? யாருன்னு தெரியாது, நானும் பார்த்ததில்லை. ஆனால் ஆக்சிடென்ட் ஆன நாள் முதல் கொண்டு அவருக்காக ஜெபிக்க சொல்லி எனக்கு அந்த மெசேஜ் வந்தது. தொடர்ந்து இன்னைக்கும் அனுப்புனாங்க. கர்த்தர் இரக்கம் செய்யணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவருடைய காயப்பட்ட தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கேன். ஹல்லேலூயா அந்த காயப்பட்ட கரம் ஹல்லேலூயா அந்த சகோதரருடைய ஆமென் சரீரத்தை தொடும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு அந்த மரண படுக்கை அந்த மரண வேதனை படுகிற அந்த சகோதரரை கர்த்தர் விடுதலை ஆக்கும்படியாய் விடுவிக்கும் கரம் இன்றைக்கு இப்பொழுது இந்த நேரத்தில் அந்த சகோதரர் எந்த சூழ்நிலை எந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் எந்த பெட்ல இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு சென்று இப்பொழுதே அவருடைய அந்த மரண படுக்கையை மாற்றி போடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஒரு மனமாய் கூடி செபிக்கிறோம். ஆண்டவரே சமீபத்திற்கும் தூரத்துக்கும் தேவனாகிய கர்த்தாவே கர்த்தர் தம்முடைய வல்லமை அனுப்பி நீர் சுகமாக்குகிறீர் என்று நாங்கள் விசுவாசத்தோடு ஆமென் சொல்லுகிறோம். தொடர்ந்து லிவின் பிரசாத் கோயம்புத்தூர் பகுதியில் ஆக்சிடெண்ட்டில் பல நாள் அவர் கோமாலே தான் இருந்தார். அன்கான்ஷியஸாக இருந்தார். அன்கான்ஷியஸ். ஸோ அவருடைய ஸ்கல்லை 2 times ஓப்பன் பண்ணி ஆப்ரேட் பண்ணாங்க. அப்போவும் ஒரு சிவியரான ஃபீவர் அவருக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுலேருந்து அவர் வெளியே வரவே இல்லை. அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணாங்க, அதில் பஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. திருப்பி அந்த பஸ்ஸெல்லாம் எடுத்து திருப்பி அந்த ஒரு 2 times ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணாங்க. பட் இன்னைக்கு அவங்க ஒரு நல்ல ரிசல்ட் எனக்கு இன்னைக்கு சொன்னாங்க. இவ்வளோ நாள் கண்ணே திறக்காமல் இருந்த அந்த சகோதரர் இன்னைக்கு கண்ணு திறந்திருக்கிறாரு அப்படின்னா கர்த்தர் செய்த அந்த பெரிய அதிசயத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து அந்த சகோதரருக்கு கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படியாய் தொடர்ந்து தன்னுடைய குடும்பத்தை கவனிக்க கர்த்தர் அவரை பலப்படுத்தும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
அது போல ஏராளமான ஜனங்க, ஏராளமானவர்கள் அம்மேன் ஆக்சிடென்ட்ல மறித்து போகிறத நம்ம கேள்விப்படுறோம் இல்லை? பிரெயின் டெட் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் தொடர்ச்சியாக கேள்விப்படுறோம். கர்த்தர் எல்லாருடைய போக்குவரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதே போல் சாய் சந்தோஷ் அப்படின்ற ஒரு சின்ன குழந்தை, நமக்கு மதுரவாய் சண்டே கிளாஸ்க்கு வர ஒரு பிள்ளையோடைய தம்பி. அந்த பிள்ளை சொன்னால், ஆண்டி என் தம்பிக்கு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, என் தம்பிக்கு கால் உடஞ்சிருச்சு ஆண்டி அப்படின்ட்டு அந்த 7 வயசு பிள்ளை சொல்லிச்சு. எப்படின்னு கேட்கும் போது, எங்கள் டேடி புல்லட் வெளியே நின்றுட்டு இருந்துச்சு, அந்த புல்லட் மேலே ஏறினா அந்த புல்லட் அப்படியே அவன் காலில் விழுந்து அந்த குழந்தை கால் உடஞ்சிருச்சு அப்படின்னு. கர்த்தர் அந்த குழந்தைக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படியா ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை ஆமென் அந்த குழந்தையோட அந்த காலை தொட்டு சுகமாக்கும்படியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதே போல தீபிகான்ற ஒரு பிள்ளை, மன்னிவாக்கம், நம்ம சண்டே கிளாஸ் இருக்கிற மன்னிவாக்கம், அங்கே அந்த பிள்ளை வரமாட்டா, அவளுடைய தங்கச்சி வருவாள் ரெகுலராக சண்டே கிளாஸ்க்கு. பட் அன்னைக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டுக்காக ஒரு வீட்டில் எடுக்கிறோம் இல்லையா சண்டே கிளாஸு, அவங்க சர்ச்சுக்கு கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க அந்த பிள்ளைய. 10th பப்ளிக் எக்ஸாம் தான் நீ வா ப்ரே பண்ணலான்னு கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. கூப்பிட்டுட்டு போயிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் டே அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்க மம்மி அந்த பஸ்லேருந்து அந்த பிள்ளைய பிக்கப் பண்ணிட்டு வர கரெக்டாக டேர்ன் ஆகும்போது ஒரு பெரிய லாரி அவங்கள அடிச்சு அவங்க அம்மாவுக்கும் பயங்கரமான அவங்க வண்டி அப்படியே எடுத்துகிட்டே போச்சு அந்த லாரி. அதில் அந்த பிள்ளையோட எலும்புகள்லாம் நொறுங்கிடுச்சு. கர்த்தர் அறியாத குடும்பம் என்ன நினைப்பாங்க, இவ்வளோ நாள் நம்ம சர்ச்சுக்கே போனதில்லை, நேற்று தான் நீ சர்ச்சுக்கு போனதுனால தான் இந்த பிரச்சனை நினைப்பாங்கன்னு நினைக்க மாட்டாங்களா? ஆனால் அன்றைக்கு அந்த பிள்ளைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மீட் நடத்தின அந்த போதகர் ஜெபிச்சிருக்கிறார். உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் வரும்போது கர்த்தர் உங்களை பாதுகாப்பாருன்னு சொல்லி அந்த ஊழியர் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். ஆனால் எலும்பு முறிவுகள் கர்த்தர், ஆனால் அதுக்கப்புறம் சண்டே கிளாஸ் வரமாட்டாங்களோன்னு நினச்சி பயந்தோம். ஆனால் அந்த பிள்ளை அவங்க தங்கச்சிலாம் சண்டே கிளாஸ்க்கு வந்தால், ஆனால் அந்த குழந்தை நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறான். கர்த்தர் அந்த பிள்ளைக்கு தீபிகாவுக்கு கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். இந்த நாட்கள்ல ஜாப்லெஸ் சிச்சுவேஷன் இல்லை அதிகமாகிட்டே இருக்கு. நிறைய ஐடி கம்பெனிஸ்லேருந்து பிஃபோராக இன்டிமேட்டே பண்ணாமல் தான் என்ன பண்ணுறாங்க, ஜாப்லேருந்து தூக்குறாங்க. எவ்வளோ வேதனையாக இருக்குல்ல. ரீசெண்டாக ஃபேஸ்புக்கில் ஏதோ ஒரு 2500 அபோவ் 2500 ஸ்டாஃப்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது கஷ்டமாக இருக்குல்ல. எவ்வளோ லோன்ஸ் எடுத்திருப்பாங்க, எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஆமென். ஸோ யாரெல்லாம் இந்த பாதையில் போயிட்டுருக்காங்க, ஜாப்லெஸ் சிச்சுவேஷன், ஆமென், எனக்கு வேலை கிடைக்கல, நல்லா படிச்சிருக்கேன் எல்லாம் இருக்கு, ஆனால் எனக்கு வேலை கிடைக்கல, இந்த சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காங்க, இந்த கடினமான சூழ்நிலையில் போயிட்டுருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்காக ஹல்லேலூயா கர்த்தர் இந்த நாளில் இரக்கம் செய்யும்படியாய் ஹல்லேலூயா. இது ஏற்கனவே இருந்த அந்த சம்பளத்தை காட்டிலும் நல்ல ஒரு ஹைக்கில் ஆமென் நல்ல ஒரு ஜாப் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னாரே. ஹல்லேலூயா. ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்பொழுதே வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் தாமே ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் சகோதரி ரோஸ்டிங்காக அரோமா ரோஸ்டிங்கு கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்புவோமா? எழும்பி ஒரு பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு கூட இருப்பதா பயமே எனக்கு இல்லையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே எல்லாமே நல்லா இருக்குன்றவங்களுக்கு அந்த கஷ்டத்தை பற்றி தெரியாது. ஆமென். நிறைய பேர் சொன்னாங்களே, இந்த 1000 ரூபாய் என்ன, ஆனால்
ஒரு காலத்துல நான் 1000 ரூபாய்க்காக ஒரு மாசம் வேலை செஞ்சிருக்கேன். 1000 rupeesக்காக 1 month ஃபுல்லா நான் வேலை செஞ்சிருக்கேன். அந்த 1000 rupees கொண்டு போய் எங்க டேடி கிட்ட கரெக்டா கொடுக்கணும். நான் 1000 rupees இன்னைக்கு ஈஸியா நிறைய பேர் சொல்றாங்கல்ல, நிறைய பேசுறாங்க. ஆனா அது இல்லாதவங்களுக்கு தான் அந்த 1000 ரூபாய் எவ்வளோ பெரிய ஒரு அமௌண்ட்ன்றது தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனையோ நாட்கள் பஸ்ல டிராவல் பண்றதுக்கு காசு இல்லாம, ஆமென், எப்படி போறது, இங்க போனோம்னா நமக்கு பஸ் ஃபேர் இவ்வளோ தேவையாச்சே அப்படின்னு யோசித்த நாட்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு ஃப்ரீ பஸ், ஆமென், சில பேருக்கு அது அற்பமா தெரியலாம். ஆனா சில பேர் சொல்றாங்க, நம்ம இவங்கெல்லாம் சொல்றாங்க, நான் ஃப்ரீ பஸ்க்காக வெயிட் பண்ணி வருவேன். ஆமென், ஆமென். இந்த மாதிரி எல்லாமே இருக்கிறவங்களுக்கு அந்த கஷ்டத்துடைய அருமை தெரியாது. ஆமென். அந்த கஷ்டம்னா என்னன்னு தெரியாது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தி சொல்லுவாங்க, எல்லாரும் கஷ்டம் கஷ்டம்ன்றாங்க, நீ கஷ்டம்னா என்னடின்னு என்னை கேட்டான். ஏன்னா ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு நாளும் லேட் ஆகாது. அப்பா அப்ராட்ல இருக்கிறாரு, கேட்டதெல்லாம் அம்மா வாங்கி கொடுத்துருவாங்க. நாங்கெல்லாம் ஃபீஸ் கட்டாமல் பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு வெளியே நிற்போம். ஆனால் எங்களுக்கெல்லாம் காசுடைய அருமை தெரியும். அவளுக்கு தெரியாது கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. நம்ம இன்னைக்கு பல பாடுகள், பிரச்சனை வழியாய், கஷ்டத்தின் வழியாய் கடந்து வந்துட்டு இருக்கோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் என் தேவன் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நடத்திடும் தேவன், அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே எனக்கு பயம் இல்லை, ஆகவே எனக்கு பயம் இல்லை. என்னுடைய எதிர்காலத்தை குறித்து எனக்கு பயம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து எனக்கு பயம் இல்லை. ஆமென், ஆமென். எல்லாரும் ரொம்ப சீரியஸா இருக்க மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, எனக்கு பயம் இல்லை, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு என்கிட்ட 1 ரூபாய் கூட இல்லைனாலும் என்னை போஷிக்க கர்த்தர் உண்மை உள்ளவர். ஆமென், ஆமென். காகத்தை கொண்டாவிலும் போஷிப்பார். காகம் கொடுத்தா நம்ம சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். அந்த அற்பமானவர்களை கொண்டு கர்த்தர் நம்மளை போஷிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், புறாவாது ரொம்ப கிளீனானதான் சாப்பிடும். காக்கா எல்லாமே சாப்பிடும், அன்கிளீன்டோ சாப்பிட, எல்லாமே சாப்பிடும். ஆமென். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும், ஆமென், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கணும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். ஸோ எதற்காக நம்ம பயப்படணும்? எதற்காக நம்ம கலங்கணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோட சேர்ந்து பாடுவீங்களா? ஹல்லேலூயா. நான் ஏதோ சோலோ பர்ஃபார்மன்ஸ் மாதிரி நினச்சிக்காதீங்க, கூட சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் உருகமாய் இருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் உருகமாய் இருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே.
பிரதீபா வந்தாங்க. அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு டே வந்து சோனோகிராம் டெஸ்ட் இல்லை, சோனோகிராம் டெஸ்ட் பண்ணணும், டெஸ்ட் எடுக்கணும். அவங்க பிரதர் எனக்கு கால் பண்ணாங்க, சிஸ்டர் இந்த மாதிரி டெஸ்ட் எடுக்கணும், அதனால் என்னோடய சிஸ்டருக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜெபிங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அவங்க ரிசல்ட் சொல்கிறதுக்குள்ள நான் திருப்பி கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் எப்படி இருக்குது, என்ன சொன்னாங்க. ஆனால் எல்லாமே நார்மல், ஃபைப்ராய்டு ஏதோ சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாமே நார்மல். அம்மே ஹல்லேலூயா. பயந்தது நடக்கலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அம்மே ஹல்லேலூயா. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை நடத்திடும் தேவன் நம்மோடு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். ஹல்லேலூயா. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே, பயமில்லை, 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 நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, கரங்களை தட்டி நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, பயமில்லை, 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 நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே, பாதைகள் எங்கும் தடைகட்டலோ, தாமதம் மற்றும் பதிலானதோ. பாதைகள் தடைகட்டலோ, தாமதம் மற்றும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே, நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். மறுபடி சொல்லுவோமா? நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயம் நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார். பயமில்லையே, மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. வியாதியை குறித்து எனக்கு பயம் இல்லை, ஏன்னா கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கு. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, வியாதியை குறித்து எனக்கு பயம் இல்லை. ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை குறித்து எனக்கு பயம் இல்லை. ஹல்லேலூயா. நான் எதற்கும் பயப்பட போறதில்லை. இயேசு என்னோடு கூட இருக்கிறார். இயேசு என்னோடு கூட இருக்கிறார். தப்பு செய்யும் போது பயப்படுங்க,
கர்த்தர் என்ன பார்க்கிறார், கர்த்தர் என்ன பார்க்கிறார் அப்படிங்கிற பயம் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. நான் என்ன செஞ்சாலும் பயப்படவே மாட்டேன், நான் எவ்வளோ தப்பு பண்ணாலும் எனக்கு பயமே இல்லை அப்படின்னா அது டேஞ்சர், அது டேஞ்சர். ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட அந்த உணர்வு நமக்குள்ள இருக்கணும், அந்த உணர்வுள்ள இருதயம் இருக்கணும். ஒரு சின்ன பொய் சொல்லிட்டா கூட ஐயோ நான் இன்னைக்கு பொய் சொல்லிட்டேனே, நான் சொல்லிக்க கூடாதே, அப்ப என்ன மன்னிச்சிருங்க, அந்த உணர்வு இருந்துச்சுன்னு வைங்களேன். நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்குதான். அவன் அந்த உணர்வு இல்லைன்னு வைங்க, அவன் ஜீவ புஸ்தகத்திலேருந்து நம்மளுடைய பெயர் கிறுக்கி போட்டுருவார். அவன் எவ்வளோ தப்பு செஞ்சாலும் எனக்கு பயம் இல்லையா, எவ்வளோ யாரை பிடிச்சாலும் ஏதாவது பேசுறது, பொய் பேசுறது, கலகம் பண்றது, மற்றவர்களுக்கு விரோதமாக தீமை செய்வது, ஏமாற்றுவது, அநியாயம் செய்வது, இதெல்லாம் பண்ணும் பொழுது நீங்க பயப்படணும். ஆனா பிசாசு உங்களை பயமுறுத்துறாங்க, சொல்லுங்க எனக்கு பயம் இல்லை, இயேசு என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. சின்ன தலைவலி தான் ஏற்பட்டிருக்கும், உடனே நமக்கு பயம். பிரெயின் ஏதாவது பிரச்சனையா இருக்கும், சின்ன வயிறு வலியா இருக்கும், உடனே நமக்குள்ள பயம், வயிற்றுல ஏதாவது கட்டி இருக்குமோ. யோபு சொல்றாரு, நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே எதை குறித்தும் பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. ஜெயித்தவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தவர் நம்மளோடு இருக்கிறார், பாதாளத்தை வென்றவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு என்னோடு, இயேசு என்னோடு. நான் சொல்ல சொல்ல திரும்பி சொல்றீங்களா? இயேசு என்னோடு, பயமில்லை எதற்கும். இயேசு என்னோடு, பயமில்லை எதற்கும். நேற்றைய தினத்துல இந்த ஹாலெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, ஏன்னா நமக்கு நிறைய ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக சிமெண்ட்டாக இருக்கும். ஸோ க்ளீனிங் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இங்கே தான் நாங்கள் ஸ்டவ்லாம் வச்சு இங்கே தான் குக் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஒரு 1 மந்த்தாக அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த க்ளீனிங்லாம் முடிச்சுட்டு ஆண்டவரே இந்த இடத்தெல்லாம் பரிசுத்தப்படுத்தணும்ப்பான்னு சொல்லி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது என்னை அறியாமே இந்த வார்த்தையை சொல்லி பாடிக்கிட்டே இருந்தேன். டியூனும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது எங்கே கேட்டோம் இந்த பாடலை யோசிச்சேன். உடனே அந்த ஸ்பாட்லேயே நான் உடனே என் மொபைல் எடுத்து அதை நான் ரெக்கார்ட் பண்ணேன். அப்போ நினச்சிக்கிட்டேன், இன்னைக்கு நம்ம ப்ரேயருக்கான தீம் பயப்படாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு என்னோடு, இயேசு என்னோடு என்ன சொன்ன, பயமில்லை எதற்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடு கூட பாடுவீங்களா? ஆமென். இயேசு என்னோடு, இயேசு என்னோடு. சத்தத்தை உயர்த்துவோமா? இயேசு என்னோடு, இயேசு என்னோடு, பயமில்லை எதற்கும், பயமில்லை எதற்கும். இயேசு என்னோடு, இயேசு என்னோடு, பயமில்லை எதற்கும், பயமில்லை எதற்கும். இயேசு என்னோடு, இயேசு என்னோடு.
பிள்ளைகளை குறித்து ஒரு பயம், எங்களுடைய எதிர்காலத்தை குறித்துதான ஒரு பயம், ஃபினான்ஷியலை குறித்துதான ஒரு பயம், வேலையை குறித்த ஒரு பயம், சரீரத்தில் இருக்க பலவீனத்தை குறித்த ஒரு பயம். தைரியமா சொல்றீங்களா? இயேசு என்னோட, பயம் இல்லை எதற்கும், பயம் இல்லை எதற்கும். இன்னொரு முறை பாடுவோமா? இயேசு என்னோடு, சத்தத்தை உயர்த்துங்க. இயேசு என்னோடு, பயமில்லை எதற்கும், பயமில்லை எதற்கும். இயேசு என்னோடு, இயேசு என்னோடு, பயமில்லை எதற்கும், பயமில்லை எதற்கும். சத்தத்தை உயர்த்து. இயேசு என்னோடு, இயேசு என்னோடு, பயமில்லை எதற்கும், பயமில்லை எதற்கும். சத்தத்தை உயர்த்துவோம். இயேசு என்னோடு, இயேசு என்னோடு, பயமில்லை எதற்கும், பயமில்லை எதற்கும். 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 ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு என்னோடு, எல்லா பயத்தின் ஆவி விலகட்டும். பயமில்லை எதற்கும், பயமில்லை எதற்கும். இயேசு என்னோடு, இயேசு என்னோடு, பயமில்லை எதற்கும், பயமில்லை எதற்கும். இயேசு நம்மோடு, இயேசு நம்மோடு, பயமில்லை எதற்கும், பயமில்லை எதற்கும். இயேசு நம்மோடு, இயேசு நம்மோடு, பயமில்லை எதற்கும். எல்லா வியாதியை குறித்ததான பயங்கள், மரண பயம், நான் சீக்கிரம் செத்துருவேணுன்ற மரண பயம், எல்லா பயத்தின் ஆவி இந்த இரவு வேலையில் ஆமென், இப்பொழுதே இப்பொழுதே ஒவ்வொருவருடைய சிந்தையை விட்டு வெளியேறும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா மரண பயத்தின் ஆவி, மரண பயத்தின் ஆவி, ஓ ஷகதர நம ஷேகதர நம ஷகதர நம. கெட்ட சொப்பனங்களை பார்த்து பயப்படுவது. சில மனுஷர்களை பார்த்தாலே பயம், பயம், எல்லா பயத்தின் ஆவி இந்த இரவு வேளையில இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் இந்த குழந்தைகளை விட்டு ஆண்டவரே, இங்க கூடி இருக்கிற யார் யாருக்குள்ள இந்த பயத்தின் ஆவி பிடிச்சிட்டு இருக்கோம், இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால இந்த பயத்தின் ஆவி இந்த சரீரத்தை விட்டு வெளியேறும்படியாய் கட்டளையிடுகிறோம். ஜீசஸ், ஹalleluya, ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால எல்லா சரீரத்துல இருக்க கட்டிகள்
இயேசுவின் நாமத்தினால ஃபைப்ராய்ட் கட்டிகள் ஹalleluya இப்பொழுதே டிஸப்பியர் ஆகும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே டிஸப்பியர் ஆவதாக. ரிஷகதரன மஷேகேதேரேனி மகதேரேலா. ஹalleluya ஹalleluya. எல்லா PCOD பிரச்சனைகள், எல்லா PCOS பிரச்சனைகள், எல்லா கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஹalleluya எல்லாம் ஹalleluya ஃபைப்ராய்டு சிஸ்ட் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே வெளியேறும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் எல்லாம் இருக்கு, ஆனா ஒரு பயம் எல்லாம் இருக்கு, ஆனா ஒரு பயம். இருட்ட பார்த்தா பயம், எதை பார்த்தாலும் பயம். எல்லா பயத்தின் ஆவி இந்த நாளுக்கு இந்த நேரத்துல இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு சரீரத்தை விட்டு ஒவ்வொரு மைண்டை விட்டு பிடுங்குகிறோம். ஹalleluya ஹalleluya. அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லா பயத்தின் ஆவி வெளியேறட்டும் வெளியேறட்டும் வெளியேறட்டும். ஜீசஸ் ஜீசஸ். ஹalleluya ஹalleluya. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah hallelujah hallelujah. எத்தனை பேருக்கு சுகம் தேவை? என் சரீரம் பலவீனமா இருக்கு. ஹalleluya. ஒவ்வொரு நாளும் கடக்கிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. முட்டி வலி இருக்கு, எலும்புகள்ல வலி இருக்கு, பலவீனம் இருக்கு. பலவீனத்தோடு இருக்கிறீங்களா? ஹalleluya ஹalleluya. கரங்களை உயர்த்துங்க. அப்பா என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க. இந்த பலவீனம் ஒருவேளை சரீரம் முழுவதும் எனக்கு பலவீனம் தான், சரீரம் முழுவதும் பலவீனம் தான். சில நேரங்களில் நெஞ்சு வலிக்குது, சில நேரம் வயிற்று வலிக்குது, சில நேரம் தலை வலிக்குது, சில நேரம் மூட்டு வலிக்குது. எல்லா பக்கமும் எனக்கு வலி இருக்கு. உங்க தலையின் மேல கரத்தை வைங்க, தலையின் மேல கரத்தை வைங்க. ஹalleluya. உயிரோடு எழுந்தவர், உயிரோடு எழுந்தவர். ஹalleluya. அவருடைய காயப்பட்ட தழும்புகளால் குணமானினவர், குணமானினவர். ஹalleluya. ஷகதரன மகதரன. எல்லா பலவீனங்கள், எல்லா பலவீனங்கள் அப்பா, சரீரத்தை பலவீனப்படுத்துகிற எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே பலவீனப்படுத்துகிற ஆவிகள், ஓ பலவீனத்தை உண்டு பண்ணுகிற பலவீனத்தின் ஆவி வெளியேறும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்பொழுதே அந்த பிள்ளைகளுக்கு சுகத்தை கட்டளையிடுங்கப்பா, சுகத்தை கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்தினால இவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வாராக. ஹalleluya. வந்தபடியாய் உங்க பிள்ளைகள் திரும்பி போக கூடாதுப்பா. திரும்பி போகும்பொழுது நல்ல ஒரு சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. தொடர்ந்து நடத்துங்க. இயேசு ரட்சகரோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ப்ளீஸ் பீ சீட்டட். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு மாசத்துல ஒரு நாள் தான் நம்ம பார்க்குறோம். சில பேரெல்லாம் பல மாதங்களுக்கு பிறகு பார்க்குற மாதிரி இருக்கு. அவன் வெக்கேஷன் லீவுக்கு நிறைய பேர் ஊருக்கு போயிட்டாங்க போல இருக்கு. அவன் ஹalleluya. கர்த்தர் நல்லவர். இதே போல் எவ்ரி மந்த் 4th Tuesday நடக்கும். உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நாங்கள் அதை பிஃபோராக இன்டிமேட் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். சந்தோஷமாக இருக்கீங்களா? உண்மையாக சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென். ஹalleluya. நெக்ஸ்ட் மந்த்தும் அதே மாதிரி 4th Tuesday இந்த விடுதலையின் கூட்டம் நடக்கும். சரி, எவ்ரி மந்த் நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து 26th நோட் பண்ணிக்கோங்க. 26th. ஆமென். ரொம்ப ஆசை ஒரு யூத் மீட்டிங்லாம் வைக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிருக்கோம். கர்த்தருக்கு சித்தமான மந்த்லி ஒன்ஸ் யூத் மீட்டிங் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டுருக்கோம். இன்னும் அண்ணா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதை சொல்லுவோம். அதே மாதிரி கிட்ஸ் அண்ட் டீனுக்கு ஒரு ஃபெலோஷிப். ஸோ இதெல்லாம் மந்த்லி ஒன்ஸ் நடத்தணும்னு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஜோடிக்கோங்க. கர்த்தர் நல்லவர். அதை தொடர்ந்து யாரும் சாட்சி சொல்ல விரும்புகிறீங்களா? ஆமென். யாராவது சாட்சி சொல்ல விரும்புகிறீங்களா? ஆமென் ஆமென். கர்த்தருக்கு
ஸ்தோத்திரம். என்னையும் கூட ஒரு சாட்சியை நிறுத்தினபடினால என் தேவனை நான் துதிக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு 4 மந்த்ஸாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், நான் வர முடியல. 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி எனக்கு ஆக்சுவலாக இதில் ஒரு செபர்ஷி சிஸ்டம்னு சொன்னாங்க. நான் அப்படியே விட்டுட்டேன், ஆள் இல்லாததுனால ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். பட் ஆனால் கடந்த ஒரு 10 நாள் பயங்கர பெயின். ஸோ இங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, டாக்டர்கிட்ட போனால் இங்கே ப்ரெஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நெரிக்கட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு டேப்லெட் கொடுத்துட்டு ஒரு 1 வீக் கழிச்சு பார்ப்போமா, நெக்ஸ்ட் வீக் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பயத்தோடு தான் வந்தேன் ஆக்சுவலாக. ரைட்டா, ஏன்னா போன 4 மாதம் முன்னாடி போது பயத்தோடு வந்தேன். ஆனால் போய் எடுத்தேன், அது ஒரு செபர்ஷி சிஸ்ட் தான். அது ஒரு கொழுப்பு கட்டி, அதனால் அது ஒன்றும் இல்லை, எப்போனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், உங்களுக்கு வாங்க, நான் அப்படியே ஒரு கட் பண்ணி எடுத்துருவேன், அப்படி ஒன்றும் பயம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் விட்டுட்டேன் அப்படியே. சரி இதை என்ன எப்போவும் வலி இதோ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இங்கெல்லாம் பயங்கர பெயின், ஒரு பயம், பயங்கரமான பயம். ஐயோ இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு செம்ம பயம். டாக்டர்கிட்ட போனேன். அவங்க என்ன சொன்னாங்க, அந்த டாக்டர் எப்பவுமே உடனே எதுவும் பண்ண மாட்டாங்க, மாத்திரை கொடுத்துட்டு ஒரு 1 வீக் கழிச்சு வாங்கினாங்க. திருப்பி நேற்று போனேன், பார்த்துட்டு இல்லைம்மா இன்னும் ஒரு 3 டேஸ்க்கு மாத்திரை கொடுக்குறேன், மாத்திரை கொடுத்துட்டு ஒரு 2 டேஸ் கழிச்சு நீ ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னாங்க. ஸோ பயத்தோடு வந்து, ஆனால் இந்த இடத்துல வந்து உடனே கத்தர் வந்து அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, பயப்படாத ஏசு என்னோடு அப்படியே ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸு. ஏன்னா அவர் அறிஞ்சு நம்மளுக்கு ஒன்றும் வாழ்க்கையில் நடக்காது. ஆனால் அவரோட பிரசனத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயப்படக்கூடாது. அவர் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன பயம், கத்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஒரு என்ன சொல்கிறது வந்ததுலேருந்து ஒரே சந்தோஷம். எப்படி ஏசு பார்க்க தெரியும், இப்படி ஒரு குழப்பத்தோடு இப்படி ஒரு பயத்தோடு வந்தோம்னா அப்படியே 100% பார்த்தீங்கன்னா அப்படியே எனக்கு தான் பேசினது, வர்ஷிப் பண்ணது எல்லாமே அவர் நம்மளோட இருக்கிறார் சொன்னாங்க. ஒருத்தங்க ஸ்கேன் பண்ணாங்க, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அந்த காரியங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எனக்காகவே கத்தர் இந்த நேரத்தில் இடைப்பட்ட மாதிரி இருந்ததுக்கு அதற்காக என் தேவனை ஸ்தோத்திருக்கேன். அதுபோல் எப்போ டைம் கிடைச்சாலும் என்னோட சாட்சியை நான் சொல்லுவேன். ஏன்னா நான் இப்போ உயிரோடு இருக்குது தேவனுடைய சுத்த கிருபை. நான் வந்து 2001 ஒரு லாரி ஆக்சிடெண்ட்டில் என்னோட கால் பாயத்தில் லாரி ஏறிச்சு. ஸோ என்னோட இடுப்பு உடைஞ்சி ஒரு மரண தருவாயில் தான் என்ன ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தாங்க. டாக்டர்ஸ் இன்னும் 1/2 hour கழிச்சு கொண்டு வந்தீங்கன்னா உயிரே இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் சேர்த்தாங்க 2001. அப்போ வந்து ஐசியூவில் ஒரு 14 days என் ஐசியூவில் தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா அந்த லங்ஸ்னால இப்போ ராதாக்கு எப்படி ஆக்சிடென்ட் நடந்து எப்படி படுக்கையில் இருக்கலாம் அதை விட அதே மாதிரி தான் நானும் இருந்தேன். அவள் தான் என்ன பார்த்துக்கிட்டா. பட் அதே பாதையில் இப்போ ராதா என்னோட ஃப்ரெண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த டைமு 14 நாள் ஐசியூவில் தான் இருந்தாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏசப்பா எனக்கு கொஞ்ச நாள் கூட்டி கொடுங்க, உங்களுக்காக நான் ஏதாவது செய்வேன் ஏசப்பான்னு சொல்லிட்டு ஒரு பொறுத்தனையோடு தான் என் வாழ்க்கையை நான் கடவுள்கிட்ட கேட்டு மட்டும் கர்த்தர் என்னை நடத்தி வந்துட்டு இருக்காரு. 2001 நடந்து இப்போ 25 வருஷம் அப்படின்னா 24 years கர்த்தர் என்னை அருமையான பாதையை நடத்திட்டு வந்திருக்கிறாரு. அப்போ அவரோட பிரசன்னம் தான் என்னை வந்து அந்த 15 நாள் ஐசியூவில் நடந்துச்சு. என்னை தோள் மேலே சுமக்கிறேன்னு சொல்லி என்னை துமந்து இவ்வளோ தூரம் வந்தார். ஆனால் அப்போ ஒரு பயமே இல்லை. கர்த்தர் என்ன சொன்னாலும் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மரண பயம் அந்த படுக்கையில் அப்போ இல்லை. ஆனால் அது எழுந்து வந்து இப்போ கொஞ்ச நாளாக பார்க்க அந்த பயம் திருப்பி வருது. ஆனால் அந்த மரண படுக்கையும் அந்த பயத்துக்காகன்னு எனக்கு தரல. அதனால 2 மாதம் படுக்கையை நான் நடந்து வந்துட்டேன். இப்போ 24 வருஷத்தையும் நான் கடந்து வந்துட்டேன். ஆனால் சில வேளைகளில் பிசாசு நம்மளை அந்த பயம் ஒருத்தும் போது ரொம்ப, ஆனாலும் கர்த்தர் நல்லவர். நாங்கள் அவரோட பிள்ளைங்களோட நம்மளோட வசனத்தை பேசி நம்மளை வந்து பலப்படுத்திட்டே இருக்கிறார். அதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். அவரோட பிரசன்னத்திற்காக ஒரு வார்த்தை நம்மளை தேய்ச்சினதற்காக என் தேவனுக்கு நான் நன்றி சொல்லுவேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா. God gave us a spirit not of fear, amen, but of power. Hallelujah. கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல், amen. கர்த்தர் நல்லவர். வேற யாராவது சாட்சி சொல்ல விரும்புறீங்களா? வேற யாராவது சாட்சி சொல்ல விரும்புறீங்களா? சாட்சி கிட்ஸ் எல்லாம் எழுதுங்க பார்க்கலாம். கிட்ஸ் எல்லாம் எழுதுங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, இந்த 9 கிட்ஸும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ரூமுக்கு போகலாம். போனீங்கன்னா உங்களுக்கு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுப்போம். சரிங்களா? கலரிங், ஓகே, கலரிங்லாம் கொடுக்குறோம். நீங்கள் உட்காந்து ஜாலியாக கலரிங் பண்ணுங்க. சரியா? ஓகே, போகிறீங்களா? உங்களுக்கான ஷீட்ஸில் கொடுக்குறோம். யார் பார்த்துக்கலாம்? ஜாஷுவா பார்த்துக்கிறீங்க. குட். எல்லா குட்டீஸையும் உள்ள கூட்டிட்டு போயிடுங்க. ஓகே, உங்களுக்கு கலரிங் ஷீட்லாம் கொடுப்போம். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியலையான்னு தெரியல. அதனால் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஓகே, அதனால் உங்களையும் என்ன பண்ணோம், என்கேஜ் பண்ணோம்ல இல்லையா? ஸோ துர்கன்
ஃபஸ்ட்டு ஓடுங்க உள்ள. குருவன் கோவன் சார் வரலாம், ஷீட் எடுத்துட்டு வரலாம். குட். யாராச்சும் ஒரு 2 crayons மட்டும் பக்கத்து கடையில் வாங்கிட்டு வந்து கொடுத்தா நல்லா இருக்கும். crayons, கலர் பண்ண crayons, ஒரு 10 rupees crayons. ஏன்னா லேட்டராக தான் நான் திங்க் பண்ணேன். கர்த்தர் நல்லவர். இல்லை ஆல்ரெடி யாரும் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. சாட்சி அவ்வளோதானா? வேற யாரும் சாட்சி இல்லையா? சொல்றீங்களா? மீனா அக்கா வந்து எடும்பலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. வாங்க. கர்த்தருடைய நாம மகிமை கூட சாட்சி செஞ்சு. என் ஹஸ்பண்ட் டார்கெட் முடிக்க முடியல, ப்ரமோஷன் கிடைக்காது போல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தாரு. அதிலே பிபி அதிகமாகிட்டு ரொம்ப டென்ஷனாக இருந்தாரு. போன மாதம் தான் சொல்லிட்டு இருந்தாரு, அன்னைக்கிட்ட என்னால் முடியல, வேலையை விட்டுலாமா, அது மாதிரி நினச்சிக்கிட்டேன். இந்த வாட்டி டார்கெட் காட்டிலுமா அதிகமாக 50% எக்ஸ்ட்ராவே முடிச்சிருக்காரு. ப்ரமோஷனும் கிடச்சிருக்கு. இது எல்லாமே ஜீசஸ்னால தான். நான் கண்டிப்பாக நம்புகிறேன். நான் அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன், கண்டிப்பாக அது நடந்துருச்சு. கர்த்தர் நல்லவர். ஸோ உங்களுக்கான ஷீட் வந்துட்டே இருக்கு. நீங்கள் அதை தொடர்ந்து கலரிங் பண்ணலாம். சரிங்களா? கலரிங்கும் இருக்கு. சில பிள்ளைங்களுக்கு வந்து பைபிள் குவிஸும் அதில் இருக்கு. ஸோ கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. நான் கூட வியாதி நேரத்தில் அப்படியே, ஆனால் என்னமோ பயப்படலை. ஏன்னா கர்த்தர் நிறைய வாக்கு பண்ணியிருக்கிறாரு, நம்ம விட்டுருவாரா அப்படின்ட்டு எனக்குள்ள ஒரு தைரியம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு கூட நான் நினச்சி பார்த்தேன், நம்ம இருந்த நிலைமையை யோசிச்சு பார்த்தேன். அந்த படுக்கையில் என் காதுலேருந்து சவுண்டு ரிங் மாதிரி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். நான் என்ன பண்ணாலும் அந்த காதில் சவுண்டு போகலை. ஹெச்பி லெவல் 4. ரொம்ப ஒரு மோசமான சுச்சுவேஷன். எங்கள் அம்மா என்னை பார்த்து அழுது அவங்க கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டாக இருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை. ஆனால் எனக்காக பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அண்ணா அண்ட் டீம் அந்த மிட் நைட் 12 o'clock மேலெலாம் எனக்காக வந்து அழுது பல நாள் ஜெபிச்சாங்க. அந்த ஜெபம் அமேன் அந்த சூழ்நிலையில் எனக்கு அது ரொம்ப பலப்படுத்துச்சு. அமேன் பல நாள் எனக்காக ஜெபம் ஏறெடுக்கப்பட்டுச்சு. அதனால் உங்களுக்கு ஏதாவது வியாதி, ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்னுடைய நம்பர் இருக்கலாம், இல்லை எங்கள் ஹஸ்பண்ட் நம்பர் இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் கால் பண்ணி பேச முடியாமல் இருக்கலாம். அன்றைக்கி பிரதீபா சிஸ்டர் பிரதர் பார்த்தீங்கன்னா, இல்லை நீங்கள் சிஸ்டர்கிட்ட கொடுங்கன்னா, இல்லை அவங்க சொன்னாங்க இல்லை அவங்க டெஸ்ட்டுக்கு உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா. ஸோ இது ஒன்றும் கால் பண்ணி பேச முடியலன்னா கூட ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்படின்னு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்காக நாங்களும் என்ன பண்ணுவோம், ஜெபிக்க அது உதவியாக இருக்கும். தொடர்ந்து கரங்களை தட்டி நம்ம வெல்கம் பண்ணுவோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாடி கடந்த லாஸ்ட் மந்த் என்ன வசனம், என்ன பிரசங்கம், ஏதாவது ஒரு ஹிண்ட் அப்படி கொடுங்க பார்க்க. யார் ஃபஸ்ட்டு சொல்கிறீங்களோ அவங்களுக்கு நான் கரெக்டாக முடிஞ்சு போகிறதுல ஒரு கிஃப்ட். லாஸ்ட் மந்த் என்ன வசனம் உங்களுக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? வெரி குட் வெரி குட். பிரதீபா சிஸ்டருக்கு கிளாப் பண்ணோமா? வினோதினி கிளாப் பண்ணுவோமா? கண்டிப்பாக முடிவுக்குள்ள உங்களுக்கு கிஃப்ட் வந்துடும். ஆமென். 53 கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லாரும் கண்களை மூடுவோம். கேட்க போகிற வார்த்தைக்காக எல்லாரும் ஜெபிக்கலாம். கேட்க போகிற வார்த்தைக்காக நம்ம மத்தியில் எலிசபெத் ஆண்டி ஜெபிப்போம்.